Hallelujah. Hallelujah. Jesus is wonderful. Amen. இயேசு அற்புதமானவரார். Hallelujah. Hallelujah. See, the curse breaking is a thing that the Lord laid on my heart after coming to India. இந்தியாவிற்கு நான் வந்த பிறகு தேவன் என் உள்ளத்தில் இந்த பாரத்தை கொடுத்தார். I myself received this ministry. Somebody prayed for me in 98. 1988 ஒருவர் எனக்காக ஜெபித்த பொழுது இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். And it was such a breakthrough for my life. என்னுடைய வாழ்விற்கு அது ஒரு பெரிய வெற்றியை தந்தது. Blockages were just cut off. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அநேகம் தடைகள் உடைக்கப்பட்டது. I always wanted to serve the Lord since salvation. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினேன். And I was fully in the ministry. நான் ஊழியத்தில் முழுவதும் இருந்தேன். But there were still some areas where the devil just could attack me. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே சாத்தான் என்னை தாக்கக்கூடியவனாய் இருந்தான். Not to throw me into sin, பாவத்திற்குள்ளாக அல்ல, but into confusion, ஆனால் குழப்பம், into pain, சில வேதனைகள், வலிகள், some misunderstandings, சில தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், mostly confusion and self-rejection. பல சமயத்துல குழப்பங்கள், சுய விருப்பு போன்றதான காரியங்கள். So I could come up in the ministry up to here, and then the devil would hit and it would go down again. அவருடைய ஊழியத்தை இதுவரைக்கும் வளருவேன், சாத்தானை தாக்குவா, மறுபடியும் கீழே போய் விடுவேன். So by breaking these curses, we will cut these barriers. ஆகவே இந்த சாபங்களை நாம் முறித்தால் இவ்விதமாய் சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற தடைகளை உடைப்போம். Just on, when was it, last Sunday, the fresh testimony from the curse breaking. கடந்த சனிக்கிழமை இந்த சாபங்களை முறிப்பதை பற்றி ஒரு நல்ல சாட்சியை நான் கேட்டேன். Few days before Christmas, I did a curse breaking in one village in Kerala. கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்பதாக கேரளாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே இதை குறித்து பேசினேன். The house where I stayed, the sister is very close to the pastor. She's a pillar, the right hand of the pastor. நான் தங்கின வீட்டில் இருந்ததான இந்த சகோதரி பாஸ்டரோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள், சபைக்கு ஒரு நல்ல தூணை போல் இருந்தவர்கள். But her husband died over 10 years ago. அவருடைய கணவனார் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்து விட்டார். And you could always see that sadness and gloominess. அவங்க முகத்தில் ஒரு சோகமும் வருத்தம் இருந்தது. She would say, this house was built by my husband. He was a very good engineer, and the tears were in the eyes. அவர் சொல்லுவாங்க, எங்க கணவனார் அந்த வீட்டை கட்டினார், ஒரு நல்ல இன்ஜினியர், சொல்லிட்டே கண்ணுல தண்ணி வந்துரும். She couldn't see a good future. அவர்களால் எதிர்காலத்தை பார்க்க முடியவில்லை. Such a depression. அவ்வளவு ஒரு சோர்வு. 2 sons, 2 மகன்கள், very much suffering by depression. ரொம்ப அந்த சோர்வுனால பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்க. One son could not even go to work. ஒரு மகனால வேலைக்கு கூட போக முடியவில்லை. That son came for the curse breaking in May. அந்த மகன் மே மாசத்துல அந்த சாபங்களை முறிப்பது எப்படிங்கிற கூட்டத்துக்கு வந்திருந்தார். He came back from curse breaking. அந்த கூட்டத்திலிருந்து அவர் திரும்ப வந்து and he went to get a job. அவர் வேலைக்கு உடனே போனார். Hallelujah. Hallelujah. He came out of the depression and is able to work now. அந்த சோர்விலிருந்து விடுதலை பெற்ற உடனே அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். So last Sunday, ஆகவே கடந்த ஞாயிறு I saw that sister again. நான் அந்த சகோதரியை மீண்டும் பார்த்தேன். Face was shining. அவளுடைய முகம் இப்ப நல்ல பிரகாசமா இருந்தது. She was happy. நல்ல சந்தோஷமா இருந்தா. She was delivered from that constant sorrow over her husband's death. அவங்க புருஷன் இறந்த நாள் ஏற்பட்ட அந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார். And the day we were in the house, நாங்க வீட்டில் இருந்த அந்த நாளிலே they fixed the date of the marriage for the older son. அவங்க மூத்த மகனுக்கு திருமண நாளை நியமித்து விட்டார்கள். Hallelujah. Hallelujah. You know what that son told me? அந்த மகன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? After you did the curse breaking 2 weeks before, 2 வாரங்களுக்கு முன்னாடி சாபங்களை முறிப்பதை பற்றி நீங்க சொன்னீங்க. Finally my marriage could get fixed. கடைசியா என்னோட திருமணத்தை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. We have seen cancer healings. ஆகவே கர்த்தர் இவ்விதமாய் விடுதலை கொடுத்தார். My cousin had a panic whenever she saw a dog. என்னுடைய கசனுக்கு ஒரு நாயை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வந்துரும். After the curse breaking, no more problem. சாபங்களை முறித்த பிறகு நாயை பார்த்தா பயமே இல்லை. Allergies go. சில அலர்ஜி எல்லாம் ஓடிரும். Sleeplessness, bad dreams, fear goes. தூக்கம் ராத்திரி வரல, அது மாறிடும். கெட்ட சொப்பனம் அது மாறிவிடும். பயம் ஓடிவிடும். Spiritual discernment becomes much stronger. ஆவிக்குரிய பகிர்ந்த அழித்தல் இன்னும் நன்றாய் உறுதியாய் செயல்படும். The closeness to the Lord comes very strongly. ஆண்டவரோடு கூட நெருங்கி வரக்கூடியதான தன்மை மிக சுலபமாய் வரும். Revelation from the word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு சுலபமாய் கிடைக்கும். I don't know what the Lord will do in your life. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு
இன்னைக்கு ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரோ எனக்கு தெரியாது. I'm always so curious to hear. நான் ஆண்டவர் செய்கிறதை கேட்க வாஞ்சையா இருக்கிறேன். I have never seen a person that says no, it really didn't help me. எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கற இதுவரைக்கும் நான் யாருமே கேள்விப்பட்டதில்லை. In that seminar last week, கடந்த வாரம் நடந்த செமினார்ல the young man who was the worship leader, அந்த ஆராதனை நடத்தி கொண்ட ஆராதனை தலைவர், 1.5 years ago he came to the curse breaking. அவர் இவ்விதமான சாபங்களை முறிக்கிற கூட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தார். He is a famous worship leader. அவர் ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஆராதனை வீரர். Everybody thinks wow, he is very strong. எல்லாரும் ஒரு ஆராதனை நடத்துன வாவ் அப்படினு சொல்லுவாங்க. After curse breaking he came to me crying. சாபங்களை முறிப்பதற்கு பிறகு அவர் என்னிடத்தில் அழுகையோடு வந்தார். He said, "Sister, you saved my life." சகோதரி, நீங்க என்னோட வாழ்க்கையை காப்பாத்துனீங்க. Not me. எப்படி? Jesus. Amen. இயேசுதான் அதை செய்தார். The message he gave me. அவர் எனக்கு தந்த செய்தி தான் அதை செய்தார். You know what he told me? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? When I'm in the ministry, நான் ஊழியத்தில் இருக்கும்போது such an anointing, such a joy. ஒரு அவ்வளவு பெரிய சந்தோஷம், ஒரு The அபிஷேகம். sick are healed and the demons flee. நான் ஆராதிக்கும்போது பிசாசு ஓடுகிறது, விடுதலை உண்டாகிறது. But when I come home, நான் வீட்டுக்கு வந்தா all the bad thoughts start coming. என்னோட உள் மனசுக்குள்ள பயங்கரமான கெட்ட எண்ணங்கள் வருகிறது. All the darkness. எல்லா விதமான இருள் வருகிறது. All the ugly dreams. எல்லா விதமான அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது. Depression, frustration. பல விதமான சோர்வுகள், ஏமாற்றங்கள். So he said, I came to this meeting நான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்த பொழுது like with a covenant with the Lord. ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை. Lord, I cannot live such a double life. ஆண்டவரே, நானே ரெண்டு வாழ்க்கை வாழ முடியாதையா. If you don't set me free in this meeting, நீங்க என்னை இந்த கூட்டத்துல விடுவிக்காவிட்டால் I will give up the ministry. நான் ஊழியத்தையே விட்டு விடுவேன்னு சொன்னேன். In the curse breaking prayer, அந்த சாபங்களை முறித்து நீங்க ஜெபம் பண்ண he போது could feel something leaving his mind. ஏதோ என்னுடைய மனசு விட்டு போவது போல உணர்ந்தேன். He said, such a peace, அவ்வளவு ஒரு சமாதானம், such a clarity came. அவ்வளவு ஒரு தெளிவு எனக்கு வந்தது. No more problem. இப்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. Hallelujah. Hallelujah. So I don't know what the Lord will do for you. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னு எனக்கு But தெரியாது. the works of the devil will be destroyed in your life and in your family. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், சாத்தானுடைய கிரியைகளை இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையை விட்டு முறிக்கப் போகிறார். Just lift up your hands. கைகளை உயர்த்தி காண்பீங்க. Holy Spirit, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, Lord, we really need your help. எங்களுக்கு உம்முடைய உதவி தேவை ஐயா. Lord, we need your revelation. உம்முடைய வெளிப்படுத்தல் எங்களுக்கு தேவை. We need your mighty presence. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தேவை. Jesus, we need the ministry of the mighty angels of God. இயேசுவே, பரிசுத்த ஆவியான பரிசுத்த தூதருடைய பணிவிடை எங்களுக்கு தேவை. Each and every work of Satan must be exposed and destroyed in these days. ஆண்டவரே, இந்த நாள்ல பிசாசுடைய எல்லா கிரியைகளும் வெளிப்படுவதாக, அழிக்கப்படுவதாக என்று கேட்கிறோம். Jesus, you are the truth. இயேசுவே, நீரே சத்தியம். We shall know the truth and the truth shall set us free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். So right now in Jesus' name, இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே we bind the strong man and every demon spirit. பலவானை நாங்கள் கடிந்து கொண்டு கட்டி போடுகிறோம். We declare freedom for the Holy Spirit to move. பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை நடத்தில் அசைவாடும்படியாய் கேட்கிறோம். We declare quick and deep understanding for each and every one. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேகமாய் தெளிவாய் காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். Lord, touch everyone. ஒவ்வொருவரின் தொட்டருளும். Show to them where the devil could come in, பிசாசு எங்கே வருகிறான் என்பதை அவளுக்கு காண்பித்தரணும். so that every devil's work can be destroyed. அவ எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. You know, the book title that the Lord gave me is How to Break Cruel Curses. தேவன் எனக்கு கொடுத்த அந்த தலைப்பு கொடூர சாபங்களை முறிப்பது எப்படி. Why are curses cruel? ஏன் சாபங்கள் கொடூரமாய் இருக்கிறது? They are cruel because they work in the darkness. அவைகள் கொடூரமாய் இருக்கிறதுக்கு காரணம் இருளில் வேலை செய்கிறது. Bible says my people perish for lack of knowledge. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். If we don't know how the devil has the open door, we cannot close the door. பிசாசு கதவை எப்படி திறக்கறான் தெரியலனா நம்மால் கதவை சாத்த முடியாது. Curses come through 4 different ways. சாபங்கள் 4 வழிகள் வழியாய் உள்ளே வருகிறது. They can come through your own sin. முதலாவது உங்கள் சொந்த பாவத்தினால் உள்ளே வரலாம். Or they can come through your forefathers' sins. இரண்டாவது உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவத்தினால் உள்ளே வரலாம். Exodus 20 verse 5. யாத்திரையாகமம் 20:5.
You can just take note. It says the iniquities of the fathers will be visited to the third and fourth generation. பிதாக்களுடைய அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற தேவன். Deuteronomy 23 verse 3 and 4. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். It says some sins will be even curses will be put over these sins. The iniquities will be visited for 10 generations. சில பாவங்கள் 10ஆம் சந்ததி வரைக்கும் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. So your own sins, அவை உங்களுடைய சொந்த பாவம், your forefathers' sins, இரண்டாவது உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவத்தின் நிமித்தம், your own words, பிறகு மூன்றாவது உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள், and words other people speak over you. நான்காவதாக மற்றவர்கள் உங்கள் பேரில் சொல்லுகிற வார்த்தைகளினால் சாபங்கள் வருகிறது. These bring curses. இந்த 4 வாசல்கள் தான் சாபங்கள் வருவதற்கு காரணம். Now imagine you are a very good strong Christian. நீங்க ஒரு நல்ல உறுதியான உண்மையான கிறிஸ்தவனை வைத்துக் You கொள்ளுங்கள். never sin. நீங்க பாவமே செய்யல. You fast, you pray, you do your very நீங்க best. உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நன்றாய் வாழ விரும்புறீங்க. But again and again this sickness attacks you. ஆனாலும் பிசாசு உங்களுக்கு வியாதிகளை பலவீனங்களை கொண்டு வருகிறது. Whenever you want to go out and serve Jesus, somehow the devil kicks you down. எப்போலாம் ஆண்டவருக்குள்ள வளர விரும்புறீங்களோ அப்போலாம் சாத்தான் உங்களை உதைத்து கீழே தள்ளுகிறான். Maybe again and again you get angry. அடிக்கடி உங்களுக்கு கோபத்தை கொண்டு வர பார்க்கிறான். It could be a sin of your forefathers. ஒருவேளை அது உங்களுடைய முற்பிதாவின் பாவத்தினால் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கலாம். I have a good friend in South America. எனக்கு தென் அமெரிக்காவில் ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். I know her many years. அவரை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். When we were both unmarried, we used to go evangelizing and preaching and எனக்கு திருமணம் ஆகாத நாட்களுக்கு முன்பதாக நான் அவரோடு கூட அடிக்கடி சென்று பல இடங்களில் சுவிசேஷ ஊழியம் she was செய்திருக்கிறேன். always full of joy. அவர் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்திருப்பார். Always preaching. எப்பொழுதும் பிரசங்கம். Super sister. நல்ல அருமையான சகோதரி. And then I saw her again after her marriage. ஆனா பிறகு என்னுடைய திருமணத்துக்கு பிறகு She married a pastor. அவர்களும் ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணாங்க. So I was preaching about curses in their church. அந்த சர்ச்சில் நான் அந்த சாபங்களை முறிப்பதை குறித்து பிரசங்கம் பண்ணேன். And after the meeting she came to me. இந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த சகோதரி இடத்துல வந்தாங்க. Benita, you don't know what happened. பெனிட்டா, என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. Today the Holy Spirit set me free. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை விடுதலை ஆக்கினார். I was so desperate. எனக்கு அவ்வளவு தேவையா இருந்தது. You know me, I was always joyful. என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் எப்போதுமே சந்தோஷமா இருப்பேன். But after marriage, ஆனால் திருமணத்துக்கு பிறகு sometimes I would suddenly get so angry. சில டைம்ல அப்படி ஒரு கோபம் என்னை கட்டுப்படுத்த முடியாம வந்துடும். I would beat my husband. என்னுடைய புருஷனையே அடிச்சு போடுவேன். தோத்து. Pastor's wife beating her husband. பாஸ்டருடைய மனைவி பாஸ்டரையே அடிச்சு போடு. So after that she fell on her knees. Please forgive me, I'm so sorry. ஆகவே அதற்கு பிறகு அடிச்ச பிறகுதான் புத்தி உணர்வு வந்து கால்ல விழுந்து, ஐயோ என்னை மன்னிச்சுக்கோங்க, தெரியாம அடிச்சிட்டேன். Pray for me. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. She fasted and prayed. அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. She went to the apostle, the overseer of all the churches. மேல இருந்த அப்போஸ்தலர் பெரிய பாஸ்டர்ட்டை போய் சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம். Confess that anger. அந்த கோபத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. Please pray for me. தயவா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. She did everything she could. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாங்க. But when she got angry, ஆனா கோபம் வந்துச்சு like this. அவ்வளவுதான். While I was preaching, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது suddenly the Holy Spirit spoke to her. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் அவளோடு பேசினார். She remembered when she was a very small girl. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அவ சின்ன பிள்ளையா இருந்த பொழுது Her parents were talking about the grandfather. அவளுடைய பெற்றோர்கள் தாத்தாவை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. When the grandfather was just 18 years old, long before his marriage, தாத்தாவுக்கு 18 வயசா இருக்கும்போது திருமணத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக he got drunk in a bar. அவர் ஒரு குடிக்கிற இடத்துல போய் நல்லா குடிச்சார். And he got angry and he killed somebody. அந்த குடி போதையில கோபம் வந்து ஒரு ஆளை கொண்டு போட்டார். This spirit of bloodshed and of anger and violence, அந்த கோபம், அந்த கொடூரம், அந்த கொலை, அந்த ஆவிகள் came to her. It went through the generations and attacked அது her. தலைமுறைகள் வழியாய் கடந்து வந்து இந்த பிள்ளைக்குள் வந்தது. Let me show how curses work. ஆகவே இந்த சாபங்கள் இப்படி வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். Every sin you commit is an invitation to the devil. நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் சாத்தானுக்கு வா வா என்று அழைப்புதல் கொடுக்கிறது. Let me ask you, ஒரு கேள்வி கேட்கட்டும். can you sin? நீங்க பாவம் செய்ய முடியுமா? A born again spirit filled Christian, can you sin?
ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் பாவம் செய்ய முடியுமா? You know, Galatians 5 verse 16. கலாத்தியர் 5:16. Paul is writing to the Christians of Galatia. பவுல் கலாத்திய சபையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். And he says, walk in the spirit. அவர் சொல்லுகிறார், ஆவியிலே நடந்து Then you will not fulfill the desires of the flesh. மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். Because the flesh fights against the spirit and the spirit against the flesh. ஏனென்றால் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறது. So whenever you want, you can just decide to go into the flesh. ஆகவே உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்போ மாம்சத்துல போயிடலாம். Correct? சரிங்களா? As long as you live in the spirit, ஆவியில நீங்க வாழ்கிற வரை you will not sin. நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. Just it's automatic, you cannot sin. ஆவியில இருந்தா பாவம் செய்ய முடியாது. Sin just doesn't agree with a spirit-filled person. பாவமானது ஆவிக்குரிய மனிதனோடு சேர்ந்து வாழ முடியாது. But when you decide to get angry, ஆனா கோபப்பட நீங்க தீர்மானிக்கும்போது, when you decide to allow some bad thoughts about somebody, சில தவறான எண்ணங்கள் மற்றவர்களை குறித்து நினைக்க நீங்க ஒத்துக்கொள்ளும்போது, when you decide to lie, நீங்க போய் பேச ஏற்றுக்கொள்ளும்போது, you step into the flesh. உடனே நீங்க மாம்சத்துல இறங்கி விடுகிறீர்கள். Now imagine I take a decision to lie. நான் இன்னைக்கு பொய் சொல்ல தீர்மானம் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோங்க. Do you know what I really do? நான் என்ன செய்வேன் தெரியுமா? I say, Mr. Lying Spirit, நான் சொல்லுகிறேன், I need your help. பிசாசு ஆவியே, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. பொய்யின் ஆவியே, உன்னுடைய உதவி எனக்கு தேவை. I'm coming into your territory. நான் உன்னுடைய எல்லைக்குள் வருகிறேன். So I just give you an invitation. ஆவே உனக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். Every sin you commit is an invitation to the devil. நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் பிசாசுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது போல இருக்கிறது. The Holy Spirit showed me like a drama, like a cinema in a vision. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு டிராமா காட்சி போல எனக்கு சொப்பனத்திலே காண்பித்தார். I could see one small ugly demon there. நான் ஒரு சின்ன அசுத்தமான பிசாசை பார்த்தேன். He was too happy I was giving him an invitation. நான் அப்படி ஒரு இன்விடேஷன் கொடுக்கறத பார்த்தோன்னா அந்த பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். He said, "Oh, Ramba Nandri, Ramba Nandri." ரொம்ப நன்றி அப்படின்னு வாங்கிட்டான். But I'm very sorry. எனக்கு ரொம்ப வருத்தம். You know, I'm so busy. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். Right now I don't have time to visit you. இப்போ எனக்கு உன்னை சந்திக்க எனக்கு நேரம் இல்லை. But ஆனால் I will keep your invitation for whenever I have some time to visit you. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் உன்னை வந்து பார்க்கிறேன். பிசாசு உனக்கு சொல்லி வாங்கி வச்சுப்போம் உன்னுடைய அழைப்பேன். And this invitation is not only for me. பிசாசு சொல்லுவான், இந்த அழைப்புதல் எனக்கு மாத்திரம் இல்ல. Iniquities will be visited over 3, 4 or even 10 generations. எனக்கு இந்த அழைப்புதல் 3ஆம் தலைமுறை 10ஆம் தலைமுறை வரைக்கும் இந்த அழைப்புதல் எனக்கு இருக்கிறது. ஆகவே ஏற்ற சமயத்தில் வருவேன் என்று வைத்துக் கொள்வோம். In my friend's case, her grandfather gave that invitation of bloodshed, murder, anger to the devil. என்னுடைய தோழியுடைய காரியத்துல அவருடைய தாத்தா அவதமாய் ரத்தம் சிந்தி கொலை வெறி கொடூரம் இருந்தபடினால அது 3ஆம் தலைமுறையில் சந்தித்தது. So whenever she got little bit upset and went out of the spirit, எப்பொழுதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்து அந்த மாம்சத்தில் இறங்கி விட்டாலோ, devil could use this invitation. அப்பொழுது பிசாசு அந்த அழைப்பை பயன்படுத்தி 3ஆம் தலைமுறையில் வந்தார். No, I think if she had not been a Christian, she might have killed her husband. நான் நினைக்கிறேன் அவள் கிறிஸ்தவளா இல்லாமல் இருந்தால் புருஷனையே கொன்றிருந்திருப்பார். Curses are cruel things. ஆகவே தான் சாபங்கள் கொடூரமானவைகள். The best, most spiritual, prayerful, anointed people can be caught by these things. ஆகவே நன்றாய் ஜெபிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட இவ்விதமான பாவங்களை செய்துவிட முடியும். You can see King David. நீங்க தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. David is a man after God's own heart. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். God himself gives him the best testimony. தாவீதை குறித்து தேவன் சிறந்த சாட்சி தருகிறார். Worshipper, warrior, sweet psalmist of Israel. தாவீது ஒரு நல்ல ஆராதனை வீரன், நல்ல ஒரு போர் வீரன், இஸ்ரவேலின் பிரியமான சங்கீதக்காரன். But one day David decided to go into the flesh. ஒரு நாள்ல தாவீது பாவத்தில் செல்ல, மாம்சத்தில் செல்ல தீர்மானித்தான். It was the time when the kings had to go into battle. ராஜாக்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய காலம். He sent his officers. அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி விட்டான். He stayed nicely in the palace.